அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் அரிசிகள் எல்லாமே வந்து கால் கிலோ எடுத்துருக்கோம். மற்றபடி இந்த பருப்பு வகைகள் மட்டும் எல்லாம் 100 நம்ம எடுத்துருக்கோம். இப்போது கேப்பை, இது வந்து குதிரைவாளி, வரகு, திணை, சாமை அரிசி, கம்பு, பார்லி அரிசி, வெள்ளைச்சோளம், கருப்பு கவுனி, மூங்கில் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, புழுங்கல் அரிசி, மாவு ஜவ்வரிசி, சம்பா கோதுமை, பச்சை பயிறு, கொள்ளு, கொண்டக்கடலை, சோயா, மக்காச்சோளம், கருப்பு உளுந்து, சாலியா விதை, எள்ளு, ஆளி விதை, பாதாம் பருப்பு, வெள்ளரி விதை, முந்திரி பருப்பு, பூசணி விதை, பொரிகடலை, பச்சரிசி. நம்ம இன்றைக்கி என்னென்ன பொருளுங்கிறத பார்த்துட்டோம். சத்து மாவுக்கு தேவையான பொருளை எல்லாம் பார்த்தாச்சு. இதில் நம்ம எல்லாத்தையும் பருப்பை தவிர்த்து மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி காய வச்சு நல்லா சட்டியில் போட்டு வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன். நம்ம சிறுதானியங்களை என்ன செஞ்சுருக்கோம், இதில் கழுவுக்கு எடுத்துருக்கோம். இந்த கம்பு இது நம்ம கேப்பையும் நல்லா கழுவிட்டோம். இப்போ அதில் எவ்வளோ கல் இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். கேப்பை தனியாக வந்துடுச்சா? இது எல்லாமே கேப்பை, ஆனால் மண் லாஸ்ட்டில் கிடக்கு. அதை இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், சுத்தமாக எடுத்தால் தான் அது கீழே வந்து லாஸ்ட்டில் கல் மண் வந்து தேங்கியிருக்கும். லாஸ்ட்டில் உள்ளது நமக்கு வேண்டாம். எப்படியும் ஒரு சின்ன சின்ன கல் வந்துடும். அதனால் லாஸ்ட்டில் உள்ளது நம்ம எடுக்க வேண்டாம். தெரியுதா? இதோட மண் கல் இருக்குது, தெரியுதா? கேப்பை சைஸ்லேயே இருக்குது எல்லாமே. அதனால் நம்ம இதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், கல் அரித்து தான் நம்ம வந்து போடணும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பேட்டி கடாயில் போட்டு வறுத்துக்கிடுவோம். எதுவுமே கரிஞ்சிடாமல் லேசாக வறுத்துக்கிடுங்க. கரிஞ்சிருந்தால் எல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரியாத அளவுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. நீ வாயில் போட்டு பாருங்கள். நல்லா கடுக்குன்னு வரும்போது எடுத்துடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா பொரிய ஆரம்பிக்கும், சடன்னு பொரியும். அந்த ஸ்டேஜில் கூட நம்ம என்ன செய்யலாம், எடுத்துடலாம். ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, அடுப்பை மீடியமாக வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கரிய ஆரம்பிச்சிடும். இதை போட்டுட்டு எங்கிட்ட போயிடாதீங்க, பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தோணுன்னா வெடிக்காது. பொரியுது. அரிசி எல்லாமே வந்து தெரியுதா? எல்லாம் வந்து நமக்கு பொரிஞ்சு வருது. நான் வந்து எல்லா சைஸுகளையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி அதனால் இதை எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வச்சுக்கலாம். சிறுதானியங்கள் பெருசு சின்னது நம்ம போட்டோம்னா ஒன்று கறியும் ஒன்று வந்து வறுபடாது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால்
நான் அந்த சைஸுகளை எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அதனால் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். எது லேசாக கரிஞ்சிருமோ அதை தனித்தனியாக போட்டுக்கணும். இது எல்லாமே நார்மலாக உங்களுக்கு எல்லாம் ஒன்று போல் வரதான். நான் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. பொரிகிற ஸ்டேஜ் போதுமானது. பொரிஞ்சு வாசனை வந்துடும் உங்களுக்கு. லேசாக வாசனை வரும்போதே நம்ம எடுத்துருவோம். நல்லா வாசனை வரணும்னு வச்சோம்னா கரிஞ்சிடும். போதும், இதை எடுத்துருவோம். நமக்கு சத்து மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. போய் திருச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்.